முட்டைன்னு எடுங்கண்ணே. முட்டை கீழே சாப்பிட பிள்ளைக்கு தெரியாத பிள்ளை மாதிரி சாப்பிடுங்க. எடுக்கட்டும். சாப்பாடு வீட்டிலேருந்தே கொண்டு வந்துடுறீங்களாக்கா? இப்போ போயிடும். இன்னைக்கு என்ன சாப்பாடுக்கா? இன்னைக்கு வெறும் சாம்பார் தான். சாம்பாரா? களி எடுத்து குடிக்க போட்டோம். களியும் கொண்டு வந்துருக்கீங்களா? வெந்தய களி இந்தாங்கடா, 3 பேர் எடுத்துக்கோங்கடா. உளுந்தங்களியா? உளுந்தங்களி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இது இனிப்பு காற்று குடிச்சிருக்கோம். இனிப்பு வேண்டாம். இந்தாங்கடா, ஆளு கொஞ்சம் வந்தாங்க. அம்பு கூட சொல்லுவா. சரி அப்போ போ. இந்தாங்க தம்பி, இந்தாங்க எல்லாம் இந்தாங்க. நாங்கள் எத்தனை தடவை பழம் பறிக்கல, எங்களை பாட்டா பிடிச்சி கொண்டு போய் இதெல்லாம் டிவியில் வரும். மொழி வர போகிறோம். இப்படி போட்டோ எடுக்க வந்ததுக்காக உங்களை ஆண்டு யார் எடுப்பா? எங்கெல்லாம் பழம் பறிக்கல எத்தனை பேர் எடுத்து தக்காளி வெங்காயம் கிடைக்கல. எல்லாரும் என்னை இடம் பேசுனாங்க. வெங்காயம் தாங்க, வெங்காயத்தை ஆளுக்கு வெங்காயத்தை ஊற்றிக்கணும். தம்பி உங்கள் பேருமா? கருப்புசாமி. என்ன படிக்கிறீங்க? 7வதா? இப்போ வந்து உங்கள் விவசாய காட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு லீவா? என்ன வேலை நடக்குது இன்னைக்கு? வெங்காயம் அறுக்குறீங்களா? இப்போ மற்ற பசங்கள்லாம் லீவுக்கு ஏதாவது விளையாடுவாங்கல்ல செல்ஃபோன்லாம் வச்சு, நீங்கள் அப்படி போக மாட்டிங்களா? வீட்டுக்கு வேலைக்கு வந்துடுவீங்க. இப்போ எப்படி இருக்கு காட்டில் வந்து வேலை பார்க்குறது, வெங்காயம் அறுக்கிறதுலாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. பிடிக்குமா உங்களுக்கு? கஷ்டமாக இருக்காதா? கஷ்டம் கிடையாது. காட்டில் உட்காந்து இப்போ எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றீங்கல்ல, இது எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? உனக்கு பிடிக்குமா தம்பி? பிடிக்குமா? இப்போ என்ன சாப்பாடு இன்றைக்கி சாப்பிட்றது? சாம்பாரா? வெங்காயம் கடித்து சாப்பிடுவீங்களா? சாம்பாருக்கு வெங்காயம் கடித்து சாப்பிட எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? பிடிக்குமா? ம். இது வந்து வெந்தய களியாம்மா? பச்சரிசி களியா? பச்சரிசியும் உளுந்தும். பச்சரிசியும் உளுந்தும் இனிப்பு சேர்த்ததா? பச்சரிசி மாவும் உளுந்து மாவும் அதை களியாக கிண்டி ஒரு